முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணணும். வாங்க நம்ம இறால் பிரியாணி செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். இதில் 3 பேர் செய்கிறதுக்கு தேவையான அளவை நான் மென்ஷன் பண்ணுறேன். ப்ரான் வந்து நல்லா சுத்தம் பண்ணது 1/4 கிலோ ப்ரான், அமுல் பொன்னி அரிசி வந்து 1.5 கப் அளவுக்கு, பெரிய சைஸ் வெங்காயம் 4 பொடி பொடியாக கட் பண்ணது, தக்காளி 3 பொடி பொடியாக கட் பண்ணது, ஹால் ஸ்பைசஸ் தேவை, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சாதிக்காய், காஞ்ச தேசிக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, புதினா கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகாய் 2, அப்புறம் பிரியாணி மசாலா அண்ட் தனித்தூள் அண்ட் தயிர். அரிசி கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பிரியாணி செய்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் பட்டை, ஏலம், கிராம்பு, பிரியாணி இலை, சாதிக்காய், காஞ்ச தேசிக்காய், அப்படி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா ஸ்பைசஸையும் இதெல்லாம் ஆட் பண்ணணும். அதுக்கு பிறகு வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணணும். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். பச்சை மிளகாய் பிரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அதுகளை ஆட் பண்ணணும். அடுத்ததாக சுத்தம் பண்ணி வச்சுக்கிற ப்ரானை ஆட் பண்ணணும். ப்ரானை ஆட் பண்ணதுமே கொஞ்சம் நல்லா கிண்டி விடணும். ப்ரான் நல்லா எண்ணெயில் வதங்கி ஒரு ஆரஞ்சு நிறத்துக்கு வரும். அது வரைக்கும் ப்ரானை வதக்கிட்டே இருக்கணும். ப்ரான் நல்லா வதங்கினதுமே பிரியாணி மசாலா, தனித்தூளை ஆட் பண்ணணும். மஞ்சத்தூளும் ஆட் பண்ணணும். அப்புறம் தயிர் ஆட் பண்ணணும். தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதும் தக்காளி போட்டு, தக்காளி நல்லா ஜூஸியான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சுக்கிற அமுல் பொன்னி அரிசி ஆட் பண்ணலாம். நாம் 1.5 கப் அமுல் பொன்னி அரிசி எடுத்துருக்கோம்ன்றதால நாம் 1.5 கப் தண்ணி விட்டாலே காணும். இப்போ பாத்திரத்தை மூடி வைக்கலாம். இங்கே பாருங்கள், ஆவி பறக்க பிறகு என்னால் உதிரி உதிரியாக ப்ரான் பிரியாணி ரெடியாக இருக்குன்னு சொல்லி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ஹோம்மேட் ப்ரான் பிரியாணி வீட்டிலேயே செய்யலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.